ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனோட பீசஸ் எல்லாமே நல்லா பெரிய பெரிய பீஸாக சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போது 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டன் வெந்திருக்கணும். 3/4 பங்கு இப்போ வேகணும், 1/4 பங்கு நம்ம தம்மிலே வெந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கோல்டு வினர் தான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1/2 kg நான் செய்ய போகிறேன். 3 பீஸ் பெரிய பீஸாக பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 300 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கை ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கிறேன். 1/2 கை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே இப்போ சேர்த்தா தான் எண்ணெயில் வதங்க எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணிக்கு வாசனை கிடைக்கும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ பிரியாணிக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நான் மட்டன் வேக வைக்கிறப்போ வச்சுட்டேன். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகணும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதுதான் பிரியாணிக்கு சரியான ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு தொக்கு மாதிரி வரணும். இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் 100 ml தயிர் சேர்த்துருக்கேன். இது புளிக்காத தயிர். இப்போது தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மட்டனில் மசாலா எல்லாமே நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் இது அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த டைமில் நான் 4 பாதாம் 4 முந்திரி அரைச்சி வச்சுருந்தேன், அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு இன்றைக்கி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது 4 கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டரும் 1 கிளாஸ் வந்து நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதான் மட்டன் வேக வச்ச தண்ணி, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. இந்த கேப்பில் நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியில் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு.
இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியை சேர்த்தாச்சு. லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிண்டுனா உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கிலோ 2 கிலோ பிரியாணி செய்கிறப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல் வரணும். நான் 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன். ஆனால் 1/2 கேஜி செய்கிறப்போ தண்ணி வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறப்பே நீங்கள் தம் போட்டால் தான் ரைஸ் வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஃபைனலாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, இது வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம தம்மில் வச்சிடலாம். தம்மு வைக்கிறதுக்கு நல்லா அடுப்பை ஸ்லோவாக குறைச்சி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு தம் பண்ணிடுங்க. எனக்கு தம்மில் இருக்கப்பே சரியான வாசனையாக இருந்துச்சு. இப்போ நான் தம்மை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக நல்ல கலரில் இருக்குது. நான் எந்த கலருமே சேர்க்கல. பாருங்கள், இந்த அளவுக்கு பிரியாணி உங்களுக்கும் வரணும்னா நான் சொன்ன அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் அவ்வளோ சூப்பராக வெந்திருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பொல பொலன்னு இருக்குன்னு. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.